பாண்டியன் ஸ்டார் சீரியலில் டுடே எபிசோடில் கோமதி வந்து அழுந்துக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. கோமதியோட நிலைமையை பார்த்த உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாகிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, அம்மா நீ எங்கே போயிருந்த, அதுவும் ராஜியோட இந்நேரத்துக்கு வெளியில் கூட நீ ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லைங்க, பக்கத்தில் கொஞ்சம் சின்ன வேலையாக போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மெயினாக இருந்துட்டு, என்னாச்சு அத்தை, ஏன் அழுந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, ராஜி நீயாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்மளை முழுசாலாம் மன்னிக்கலை. அவங்க பிரச்சனை பண்ணுற இடத்துல வேறு ஒருத்தர் பிரச்சனை பண்ணதை அவங்களால ஏற்றுக்க முடியலையா, அதனால தான் பெத்த பொண்ணையும் கூட பிறந்த தங்கச்சியும் அவங்க காப்பாற்றினாங்களா. மற்றபடி எங்கள் மேலெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆசைலாம் கிடையாது. இந்த ரெண்டு குடும்பமும் இந்த ஜென்மத்தில் ஒன்று சேரவே சேராது. உண்மையான பாசம்லாம் உங்கள் மேலே எங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டாங்கக்கா. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. காலையில் அப்பா நீ எவ்வளோ நேரம்னாலும் இருந்துட்டு போன்னு சொன்னபோது கூட எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் சித்தப்பா தான் எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கிறாருன்னே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பாண்டியன் வந்து கேட்டுறாரு. கேட்ட உடனே உன்னை யாரு கோமதி அந்த வீட்டுக்கு போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இல்லைங்க, ராஜி அந்த வீட்டுக்கு போனும்போது எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக பேசினதா சொன்னான். அதனால தான் எனக்கும் என் வீட்டுக்கு போய் இத்தனை வருஷம் ஆச்சு, இந்த வாட்டியாவது நம்ம போயிட மாட்டாங்களோன்னு எண்ணத்தில் தாங்க போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரமோ முடிச்சிருக்காங்க.